இன்ட்ரோவர்ட்ஸ் வந்துட்டு சோஷியல் ப்ரூஃப் அண்ட் சோஷியல் கன்ஃபர்மேட்டிவ் மூலமாக எப்படி வந்துட்டு இன்ட்ரோவர்ட்ஸு இல்லாதவங்க இல்லை இன்ட்ரோவர்ட்ஸ் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்ன்றது ஸ்பெக்ட்ரம்னு தெரியாதவங்க வந்துட்டு இன்ட்ரோவர்ட்ஸ் நான் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்னு எப்படி தப்பான ஒரு ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டு எப்படி தன்னோட ரூயின் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சோஷியல் கன்ஃபர்மேஷன் பீப்புளுக்கு வந்து இயல்பாகவே ஒரு குணம் உண்டு. தன்னுடைய எல்லா விஷயங்களுமே அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணிவிட்டு, தனக்கு கீழே இருக்கவங்க கூட கம்பேர் பண்ணிவிட்டு, இல்லை அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணி தான் பெட்டராக இருந்தால் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீல் அடைவாங்க. அதே மாதிரி தான் இந்த விஷயத்தில் நம்ம வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கிறதுனால நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு நம்மளை பாட்காஸ்ட் மூலமாக, போஸ்ட் மூலமாக, சோஷியல் மீடியா மூலமாக நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால, அவங்க மெஜாரிட்டியாக தான் இன்ட்ரோவர்ட்ஸ்ன்னு கிளைம் பண்ணுறதுனால, அவங்க இன்டலெக்சுவலாக இவங்க பார்த்து ஃபீல் ஆகிறதுனால, தான் இன்ட்ரோவர்ட்டுன்ற டேர்ம் இன்ட்ரோவர்ஷன் ஒரு ஃப்ளூயிடிட்டி அப்படின்றது தெரியாமையே எடுத்துக்கிட்டு தானும் ஒரு இன்டலெக்சுவல், மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நான் இன்ட்ரோவர்ட்னால நான் வந்து பயங்கரமான இன்டெலிஜென்ட் அப்படின்னு தன்னைத்தானே சோஷியல் கன்ஃபர்மேஷன் மூலமாக மக்கள் வந்துட்டு ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு டோப்பமினோ இல்லை சம்திங் ஒரு ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இன்ஃப்ளூயன்ஸோ அடைஞ்சு ஒரு ஆக்சுவலாக ட்ரூத்தான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஓன் சாட்டிஸ்ஃபைடு தான். ஒரு சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் தான், அது ஆப்ஜெக்டிவான ட்ரூத் கிடையாது. இன்டெலிஜென்ஸுக்கும் இன்ட்ரோவர்ட்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. அடுத்தது சோஷியல் ப்ரூஃப். எப்படி அஜித் மூவி பிடிக்காமையே, அஜித் ஃபேன் இல்லாமையே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனால் கெத்து அப்படின்ட்டு சுற்றி இருக்கவங்க எல்லாரும் பண்ணுறத தான் பண்ணி அது டிசைர் ஃபார் அக்செப்டன்ஸ், அது எனக்கு பிடிக்கும்னு நம்புகிறாங்க. பிடிக்குமா பிடிக்காதான்னு கிடையாது, பட் சோஷியல் ப்ரூஃப்னால அவங்க அதை பிடிக்கும்னு நினச்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் அந்த இன்ட்ரோவர்ட்டுன்ற டேர்ம் வந்துட்டு நான் இன்ட்ரோவர்ட்டுன்னு சொன்னாதான் கெத்துன்னு அந்த டேர்ம் வந்து இப்போ பரவலாக இருக்கிறதுனால தன்னோட சோம்பேறித்தனத்துக்கும் சோஷியல் ஆங்ஸைட்டிக்கும் பப்ளிக் ஜட்ஜ்மெண்ட் ஃபியருக்கும் பயந்துக்கிட்டு சோஷியல் ப்ரூஃபாக அந்த இன்ட்ரோவர்ஷன்ற டேர்ம் எடுத்துக்கிட்டு சாட்டிஸ்ஃபை அடைஞ்சிட்டு தேவையான இடத்துல கனெக்ஷன் ஏற்படுத்திக்கூடிய இடத்துல எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக செயல்பட வேண்டிய இடத்துல படாமல் நிறைய பேர் தன்னோட தப்பான பாத்திர போகிறாங்கன்னு தோணுச்சு. இதுதான் சோஷியல் கன்ஃபர்மேஷன் அண்ட் சோஷியல் ப்ரூஃப் மூலமாக இன்ட்ரோவர்ஷன்ற டேர்ம் எப்படி தப்பாக எடுத்துக்கிறதுக்கான வீடியோ. பாய்.